வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ஹாப்பி ஜூலை. உண்மையுமே ஜூலை எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோட அம்மாவுடைய பர்த்டே மந்த்து. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி காட்சிகளில் அப்பாவுடைய பர்த்டே அப்படின்ட்டு ஒரு எமோஷ்னல் ட்ராக்கை கேரி பண்ணியிருந்தாங்க. சீரியஸ்லி ஒருத்தர் இல்லைன்னா அவங்களுடைய அருமை இன்னும் அதிகமாக தெரியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு இடங்களும் அவங்க இருந்திருந்தா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ காவேரி வந்து இன்னைக்கு எனக்கு சீனில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த கேக் பார்த்து தன்னோட மாமனாரும் இல்லை தன்னோட அப்பாவும் அங்கே இருக்க மாதிரி விஜயும் காவேரியும் பேசுனது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் நினச்சிங்களோ அதெல்லாம் நான் லைஃப்பில் செய்வேன்ப்பா அப்படின்ட்டு காவேரி சொல்லும்போது அவருக்கும் புரிய வைங்க அப்படிங்க எல்லாம் புரிஞ்சுதான் இருக்கும் அப்படின்ட்டு அழகாக ரெண்டு பேர்த்தோட அந்த காட்சிகள் வந்து பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான். காவேரிக்கு அது என்னது மரத்தில் ஏறி இப்படி இந்த சீன் எதுக்கு அப்படிங்கிறது தான். ஒருவேளை ரியல் லைஃப்பில் ஏதாச்சும் சின்னதாக அடிபட்டுருச்சா இல்லை சீனில் எப்படி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா காவேரி, கொஞ்சம் பார்த்துருங்க. இதுவும் முக்கியம்தான், எல்லாமே முக்கியம்தான் வாழ்க்கையில். ஆனால் குழந்தையும் முக்கியம் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த இலை வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறனால ஒரு ரிஸ்க் எடுத்த மாதிரி. கீழேலாம் கொஞ்சம் இலை நல்லா இருக்காது, மேலே கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ஃபீல்டில் தான் அந்த வேப்பிலைக்காக ரிஸ்க் எடுத்துருக்கு. மற்றபடி எப்படி சொல்கிறதுனா அணை போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி காப்பி கேட்லாம் சொல்லாதீங்க. ஊர் உலகத்தில் எல்லாரும் காலையில் காப்பி வைப்பாங்க, மதியம் சாப்பாடு வைப்பாங்க. இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து வைக்கிறேன்னா அப்புறம் அதான வழக்கம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு டைலாக் இருந்துச்சுல்ல, அது சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஹாப்பி இன்னைக்கு அந்த ட்ராக் அப்படிங்கிறது தான். அதே மாதிரியே அங்கே காவேரியோட வீட்லேயுமே எல்லாருமே எமோஷ்னலாக இருந்தது. அதுலேயும் நர்மதா எமோஷ்னலாக வந்து அப்பா அப்படின்னு சொன்னாங்களே. இந்த ப்ரமோ வந்து கன்னடாவில் போட்டிருக்காங்க, அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நர்மதா அந்த ப்ரமோவில் சொல்வா எனக்கு அப்பா தான் வேணும்ன்ட்டு. அந்த காட்சிகளை தான் மறுபடியும் பார்த்த மாதிரி இருந்தது. டூ எமோஷ்னல் அந்த இடத்துல. அதே மாதிரியே தன்னுடைய பிரதரை நினச்சி குமரனோட அம்மா பேசும்போதும் அதுவும் எமோஷ்னல் ட்ராக்கு எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இன்னைக்கு காட்சிகள் ரொம்ப 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 ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான். விகாவோட சீன்ஸும் ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான். யமுனாவோட சீன்ஸ் காட்டும்போது அவங்க வேற ரீப்ளேஸ் ஆகுறாங்களே, அந்த ஒரு ஃபீல் மட்டும் தான் இருந்துச்சு. இன்னைக்கு யமுனா கோவப்பட்டது அப்படிலாம் தெரில. ஏன்னா அந்த பொண்ணு நல்லா தானே பண்ணுச்சு அவங்களோட ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எந்த அளவுக்கு அவங்க திட்டு வாங்குறவங்களோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ரோலை. ஆனால் சேம் டைம் என்ன ரீசன் அப்படிங்கிறது பின்னாடி நல்லா தெரியும். மூவிஸ்க்கு போகலாம், இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலாக ஒரு ரீசன் இருக்கலாம். ஸோ இதுதான் கண்டிப்பாக டேரக்டரே ரீப்ளேஸ் பண்ணியிருக்க மாட்டார். அவங்க போகிற காரணம்னால வேறு வழி இல்லாமல் தான் பண்ணுவார். ஏன்னா டேரக்டர் பற்றி நமக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். எனிவேஸ் இன்றைய காட்சிகளில் அப்பாவுக்கு பர்த்டே. ஸோ சந்தானம் அப்பாவுக்கு நம்மளுடைய பர்த்டே விஷயம் இந்த இடத்துல தெரிவிச்சலாம். எமோஷ்னலாக எனக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரே நாள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்க என்னோட லைஃப்பில். ஸோ அப்பா ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறாரு, அம்மா வீட்டுக்கு திரும்பி வராங்க. சின்னதான காயங்கள். அன்னைக்கு எனக்கு தோணுன ஒரு விஷயம், எனக்கு அம்மா அப்பா ரெண்டுமே அம்மா தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு அப்பா அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக இருக்குது. காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது அம்மா வந்து எவ்வளோ ஒரு பொறுப்புகளோட அந்த என்கிட்ட சொல்லும்போது கூட அப்பா இறந்துட்டாங்கன்னு கூட என்கிட்ட சொல்ல அந்த ஒரு விஷயம். அதனால் எனக்கு அம்மா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அம்மான்ட்டு அவ்வளோதான், நான் வேற லக்ஷ்மி ஆகிடுவேன். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்குள்ள எப்பயுமே இருக்கும். ஸோ எனிவேஸ் இந்த இடத்துல என்னுடைய அம்மாவுக்கும் பிறந்தநாள் மந்த் அப்படிங்கிறனால எனக்கும் ஸ்பெஷல் அப்படிங்கிறத பதிவு பண்ணி வீடியோ வந்து விடைபெறேன். ஸ்டேடியம்.